ஹலோ மனிதர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இன்றைக்கி சினிமாவில் என்னென்னலாம் அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தனுஷ் அவர்கள் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்க இட்லி கடையிலேருந்து ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே அந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு போஸ்டர் ஒன்று. அது பார்க்கும்போது வந்துட்டு ஏதோ ஒரு திருவிழா செட்டப்பில் இருக்க சாங் மாதிரி வந்து இருந்தது. பட் ஆனால் அந்த ஒரு போஸ்டருக்கும் இந்த ஒரு சாங்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த வச்சு கூட ஏதோ ஒரு சாங் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சாங் பேஸில் தான் வந்து இருந்தது. ஒரு கூட்டத்தில் சின்ன பசங்கள்லாம் சுற்றி உட்கார வச்சுட்டு கண்ணாடி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த திருவிழா டைமில் இருக்க ஒரு சாங் மாதிரி வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சாங் டோட்டலி சேஞ்ச் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுக்கப்புறமா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, என்ன சுகம் அப்படின்னு சொல்லி டைட்டிலோடு வந்துட்டு ரிலீஸுன்றது பண்ணாங்க. நம்ம தனுஷ் அவர்களும் நித்யா மேனனும் நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. தனுஷ் அவர்களும் நித்யா மேனனும் அப்படியே ஒரு வில்லேஜ் பக்கம் வந்துட்டு நடந்து போகிற மாதிரி வந்து இருந்தது. அதெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ஏதோ ஒரு லவ் ட்ராக் தான் அப்படின்றது வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக இன்றைக்கி 6 மணிக்கு அந்த ஒரு சாங்கானது ரிலீஸுன்றது பண்ணாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது தான் சொல்லணும். ஒரு பயங்கரமான ஃபீல் குட்டாக வந்து இருந்துச்சு. ஜிவி அவர்கள் சூப்பராக அதுக்கு மியூசிக்ன்றது பண்ணியிருந்தார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான டக்குன்னு வர ஒரு ரிலீக்ஸ் தான். பட் ஆனால் கேட்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தது. அந்த சிவனேசன் இட்லி கடை அப்படின்றது வந்துட்டு என்னன்றது வந்து தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்களும் நித்யா மேனனும் ஒரு கடை ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் வந்துட்டு சிவனேசன் இட்லி கடை அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதுதான் படத்தோட டைட்டிலாகவே வந்து வச்சுருக்காங்க. நித்யா மேனன் அண்டு தனுஷ் அவர்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த சாங்கானது வந்து இருக்குது. இடையில ஒரு ஃபோட்டோ மட்டும் வருது. அதில் பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் ரொம்ப ஒரு சின்ன பையமாக இருக்கார். அதுக்கு முன்னாடி காட்டின தனுஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு சட்டை, ஒரு வேட்டி இந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு இருந்தார். ஸோ நித்யா மேனன் அண்ட் வந்துட்டு தனுஷ் அவர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து காட்டினாங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்டில்லு மட்டும் வந்துட்டு நித்யா மேனனும் தனுஷ் அவர்கள் பையனாக இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் வந்துச்சு. ஸோ ஸ்டோரி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தெரியல. பட் ஆனால் இந்த சாங் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தனுஷ் அவர்களே இந்த ஒரு பாட்டை வந்து பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் லீடு வந்துட்டு ஸ்வேதா மோகன் அவங்க வந்துட்டு பாடியிருக்காங்க. 2 பேர் வாய்ஸ்லேயும் இந்த சாங் கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு சுகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ என்ன சுகம், ரொம்ப சூப்பரான ஒரு சாங்காக வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் டீம் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட் ஆனது வருது அப்படின்ற விசாரித்து டெஃபினட்டாக அப்டேட் ஆனது கொடுத்துருவோம். அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம துல்கர் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் வந்துட்டு காந்தா. இந்த படமானது வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க ஒரு படம், ஒரு பேன் இண்டியன் படமாக தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக துல்கர் அவர்கள் சூஸ் பண்ணுற ஸ்டோரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இந்த ஒரு படம் வந்துட்டு ஒரு ஜேனரில் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ஜேனரை திரும்ப பண்ணுறதுக்கே ஒரு 4-5 படங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஜேனருக்கே வந்து போவார். டெஃபினட்டாக இந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸே பயங்கரமான ஹைப்பை க்ரியேட் பண்ணி விடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2-3 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கும் போலையே, படம் நல்லா இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ செல்வமணி அப்படின்றவர் தான் இந்த ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம அட்லியோட ஏடியா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ படமானது செப்டம்பர் 5 ரிலீஸும் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ என்ன அப்டேட்டான இந்த படத்துல வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டீசர் நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு 3 மணிக்கு ரிலீஸுன்றது பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் டீசர் வந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மணி வரும், 11 மணிக்கு வரும், இல்லை ஈவினிங் 6 மணி அந்த ரேஞ்சில் தான் வரும். பட் ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு 3 மணிக்கு வந்து டீசர் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்களான்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக டீசர் ஆனது செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஸோ துல்கர் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக ரெடியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் தேவர்கொண்டா அவர்கள் நடித்து வர ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்துட்டு கிங்டம். ஸோ கிங்டமோட ட்ரெய்லரான வந்து ரிலீஸ்ன்றது பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்குமே நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்களை பயங்கர ஃபுல்ஃபில்டாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பார்த்துருப்போமா அப்படின்றது வந்து தெரில. பட் ஆனால் இந்த டைம் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண கீதா கோவிந்தமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு விஜய் தேவர்கொண்டா ஒரு லவ்லி பாயாக தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இது பயங்கர டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ லவ்வுக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரில. பட் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது படம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவர், ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக இவர் யாருன்றதெல்லாம் வந்துட்டு மறைச்சிட்டு அங்கே ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்து போகிறாரு. போன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அண்ணன் தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு பெரிய கேங்கோட லீடராக வந்து இருக்கார். சின்ன வயசுல அவங்க அண்ணன் வந்து போயிருந்திருப்பார். இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ படம் பார்த்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அந்த அண்ணன் வந்து அங்கே வந்து போயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அண்ணன் இடையில எதுவும் ஆயிடுதா, இறந்துறாரான்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த டீமுக்கு இவர் லீடர் ஆயிடுறாரு. இங்கிட்டிருந்து போலீஸ் ஃபோர்ஸே பயங்கரமாக வந்துட்டு எதிர்க்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து காட்டினாங்க.
எனக்கு வந்து ஸ்டோரி லைன் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ படம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அவங்க எப்படி விஷுவல்ஸாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இடையில அனிருத்தோட மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாரு. வழக்கமாக தமன் இவங்கள மாதிரி ஆளுங்கள்கிட்ட தான் வந்துட்டு போவாங்க, தேவஸ்ரீ பிரசாந்த். இந்த மாதிரி போகாமல் இந்த தடவை வந்துட்டு அனிருத் அவர்களை சூஸ் பண்ணது ஒரு நல்ல மூவாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பராகவே கேட்குறதுக்கு தரமாக வந்து இருந்துச்சு. டெஃபினட்டாக கிங்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா விஜய் தேவனுக்குண்டாவே இந்த படத்தை வந்துட்டு பயங்கரமாக வந்து நம்பிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி படங்கள் சரியாக போகல அப்படின்றதுனால இந்த படம் டெஃபினட்டாக ஒரு தரமான படமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கெட்டப்லாம் வச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மூடுறதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த படத்தில் என்னென்ன அப்டேட் அந்த வருது அப்படின்ற விசாரிச்சு அப்டேட் ஆனது கொடுப்போம். படம் ரிலீஸ் ஆக போது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ படமானது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் கூலி. ஸோ டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயினாக வந்துட்டு பூஜா ஹெக்டே பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் ஒரு ரோல்ன்றது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமீர் கான், நாகார்ஜுனா இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பட்டாளமே அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்துருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கான கரெக்டான கேரக்டர்ஸ்ன்றது கொடுத்து அதை ப்ளே பண்ணி கொண்டு போகிறது இன்னுமே ஒரு பயங்கரமான விஷயமாக தான் வந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டாக லோகேஷ் கனகராஜ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். படமானது ஒரு ஆகஸ்ட் 14 ரிலீஸ்ன்றது பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அப்டேட் ஆனதும் கொடுத்துட்டாங்க. ஆடியோ லான்ச் வர 2ஆம் தேதி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் தலைவரோட ஸ்பீச் எப்படி இருக்குது, அவர் வந்துட்டு பார்க்கணும்ப்பா ஆடியோ லான்ச்சில், அவர் என்னெல்லாம் சொல்கிறன்றதை கேட்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா விசாரித்து பார்த்த வரைக்கும் இன்னும் சில அப்டேட்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடியோ லான்ச் அப்பயே ட்ரெய்லர்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி நம்ம கொடுத்த அப்டேட்லேயுமே வந்து சொல்லியிருந்திருப்போம். முதல் ஆடியோ லான்ச் 2ஆம் தேதி வரதா அப்டேட் ஆனதே வந்து இல்லை, ட்ரெய்லர் வரதா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் ஆனது அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்துக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் ஆடியோ லான்ச்சுக்கும் எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா பை பாய்.